श्रीकृष्णप्रेमि महाप्रभुना विरचितायां श्रीराधिकाविलासचम्पुग्रन्थः अथ षोडशोल्लासः। या ते मुकुन्ते ललिता सखीतां राधां निकुञ्चे रुदतीं जगाद वियोगतीव्रज्वर तापबाधां निवारयन्ती वचनौषधेन। கண்ணன் சென்ற பிறகு கலகாந்தரித்தையாக அழும் ராதையை பார்த்து அவளது விரக தாப ஜ்வரத்தை தனது வச்சன ஔஷதத்தால் நீக்குவது போல் லலிதா சகி இனிமையாக பேசினாள். யதா ததா வா விததாது ராதே ததாபி பூஜ்யஸ்தவ காந்த ஏஷா பிரஸ்தாப்ய தம் ரோதிஷி பூய ஏவம் வியர்த்தம் கிமர்த்தம் நது யுக்தமேதத். ராதே, கண்ணன் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளட்டும். உனக்கு அவன் தெய்வமன்றோ? நீயே அவனை விரட்டிவிட்டு மீண்டும் வீணாய் அழுகிறாய். இது உனக்கே தகுமா? ஸ்வச்சந்தமேவம் பகுவல்லபோ ஹி ஸ்வபாவதோ நந்தகுமார ஏஷः லோகப்பிரசித்தம் விதிதம் சரித்திரம் அஸ்மாகமப்யஸ்ய ததாபி சேவ்யः. கண்ணன் சுதந்திரமான புருஷன் என்றும் அவனுக்கு பல நாயகிகள் இருக்கின்றார்கள் என்றும் உலகம் அறிந்ததுதானே, நமக்கு தெரிந்ததுதானே. எது எப்படி இருந்தாலும் கண்ணனை நாம் சேவிக்க வேண்டும் அல்லவா? ஏதாத்ருஷ சுந்தர மூர்த்திரண்யோ குணைகதாம லலிதஸ்வபாவः அஸ்மாகமானந்தகரோ ரசஜ்ஞः கோ வர்த்ததே சுந்தரி சிந்தயத்வம். அழகிய பெண்ணே, இத்தகைய ரசிகனும் ஆனந்தகரனும் லலிதமான ஸ்வபாவம் உள்ளவனும் குணசாலியும் சுந்தரமூர்த்தியுமான வேறு ஒரு புருஷன் உலகில் உண்டா? தேனைவ ரந்தும் லலனாஷ்ச பஹ்வயோ வாஞ்சந்த்யனங்கஜ்வர தக்தசித்தாः அயம் ஸ்வயம் த்வாமபிகம்ய ராதே கிருபா கடாட்சம் தவ யாச்சதேஹி. அதனால்தான் அவனை கண்டதும் பல சுந்தரிகள் காமஜ்வரத்தினால் பீடிக்கப்பட்டு தவிக்கின்றனர். இப்படி பலர் அவன் கட்டாட்சத்திற்கு ஏங்கி நிற்க அவனோ உனது கட்டாட்சத்தை யாசிக்கிறான். ஆயாது தேவோ ஹரிநாக்ஷி சாயம் பூயோபி பூயோ வதது த்வயைவ ததா ஸ்வயம் மே ஹிருதயம் விமுக்தம் தஸ்மின்னனு ஸ்யாத் கலஹோ விருத்தைவ. மான் போன்ற விழியுடைய ராதே, அவன் இங்கு வரட்டும், மறுபடியும் உன்னுடன் கொஞ்சி பேசட்டும். அவனிடம் உனது ஹிருதயம் தானாகவே மயங்கிவிடும். இந்த கலகம் வீணே. கிருஷ்ணஸ்ய தாரய கலே கரமாலிகாந்தே வக்ஷோஜ சுந்தர பலத் வயமஸ்ய ஹஸ்தே ஆனந்தயேன மதராமிருதபானகேன சைஷா தவ பிரிய சமர்ச்சன பத்ததிஹி. அந்த கண்ணனை பூஜிக்கும் பத்ததியை உனக்கு சொல்வேன் கேள். உனது கைகளாகிய மாலையை அவனது கழுத்தில் அணிவித்து உன்னை அவனது கைகளில் பழம் போல கொடுத்து அதராமிருத்தத்தை அவனது வாயில் ஊட்டி அந்த தெய்வத்தை பிரசன்னம் ஆக்கு. இதுதான் பூஜா பத்ததி. ஏவம் சம்சான்விதா ராதா லஜ்ஜாருணமுகாம்புஜா ஆவாங்முகி மந்தமந்தம் உவாச லலிதாம் சகீம். இவ்வாறு லலிதா தேற்றியதும் ராதை வெட்கமடைந்து தலை குனிந்து மெல்ல பேசினாள். உபேக்ஷிதः சர்வஜனைருபேக்ஷிதः கோபேன தீவ்ரேன மயாதி சுந்தரः யாதே முகுந்தே ஹிருதயம் புனர்மம கிளாந்தம் ஹிதாபேன வியோகதः சகி. சர்வ ஜனங்களாலும் போற்றப்படும் கண்ணனை நான் திட்டி அனுப்பிவிட்டேனே. இத்தகைய
அதிசுந்தரனை எங்கு பார்க்க முடியும்? கண்ணன் போன பிறகு மீண்டும் என் உள்ளம் விரகத்தினால் தவிக்கிறது. பிபாசுரப்யாத்மனி கௌரவேன ஸ்வயம் கராக்ரே மிலிதாம் சுதாம் கஹா விஸ்ருஜ்ய பூயஸ் சகி திருஷ்ணயைவம் சோச்சேத துர்பாக்யபலம் மமைதத். தாகம் எடுக்கும்போது தானே கிடைத்த அமுதத்தை வேண்டாம் என்று அனுப்பிவிட்டு மீண்டும் தாகத்தினால் தவிப்பார் உண்டோ? இது எனது துர்பாக்கியம்தானே. நாதாரயம் கிம் ஸ்வயமாகதம் தத் கோபாலரத்னம் சுரசுந்தரீபிஹி சம்யாச்சிதம் மே ஸ்தனசாத கும்ப கும்பாக்ரபாகே சகி கோபமூடா. தேவ சுந்தரிகள் கூட விரும்பும் அந்த கோபால ரத்னத்தை என்மேல் சாத்திக் கொள்ளாமல் விட்டுவிட்டேனே. கோபத்தினால் புத்தி கெட்டுவிட்டது. ஸ்வயம் சமாதாய மனோமிருகாக்ஷி சாயம் முகுந்தஸ்ய சமாகமஞ்ச பிரதீக்ஷமானா ஸ்வசகி சமேதா கத்வா கிருஹம் தத்ர தினம் நினாய. தனக்குத்தானே மனதை சமாதானம் செய்து கொண்டு ஸ்ரீ ராதாதேவி மாலை பொழுதில் கண்ணன் வரவை எதிர்பார்த்து கொண்டு தனது வீட்டிற்கு சென்று பகலை கழித்தாள். அத பிரதீப்த தாராகணே ககனே பிரசுப்த பந்துகணே பவனே பிரகாடதமோ மஸ்ரணே பவனே தமாலதருகணே விபினே சகி ஜன கணாநந்தினி விருஷபானுநந்தினி மந்தகாமினி கிருஷ்ணகாமினி லலிதா கிருத பரிஷ்காரா நானாவித சமத்காரா சஞ்சாத மதன விகாரா பிரஹர்ஷ கிருதவன சஞ்சாரா பகுவித விஹாரா கிருத்கலித ஹரிவிசாரா தீரா சகல சகி ஜனஹிதா விஷாகா சஹிதா மிருதுல ஷாட்டி பிஹிதா வியோக தாபரஹிதா விரச்சிதா சம்யோக குதூஹலா கங்கணக்வணித கலகலா கட்டி கலித மேகலா கலவிலுலித மாதவி மாலா குஞ்சத் பிரமர புஞ்சம் கலித கிசலய மஞ்சம் லம்பித லலித குஞ்சம் நிபிருத நிகுஞ்சம் பிராப. ஆகாயத்தில் தீபம் எரிவது போல் நட்சத்திரங்கள் மின்னவே பந்துக்கள் தூங்கி விடவே எங்கும் இருள் சூழ்ந்தும் தமால மரங்களால் பிருந்தாவனம் இருண்டு இருக்க சகி ஜனங்களை ஆனந்தப்படுத்தும் ராதை லலிதாவால் அலங்கரிக்கப்பட்டு கண்ணனிடம் உள்ள ஆசையுடன் வீட்டை விட்டு கிளம்பி மெல்ல நடந்து பலவிதமான சமத்காரம் உடையவளாய் இதயத்தில் மதன விகாரம் உடையவளாய் சந்தோஷத்துடன் பிருந்தாவனத்தில் சஞ்சாரம் செய்பவளாய் பலவிதமாய் விளையாடுபவளாய் கண்ணனை பற்றி உள்ளத்தில் பலவிதமான நினைப்பினால் சஞ்சரிப்பவளால் தைரியம் உடையவளாய் சகல சகி ஜனங்களுக்கு ஹிதம் செய்பவளாய் விஷாகாவுடன் கூடி ஒரு மெல்லிய சாடியை மேலே போர்த்தி கொண்டு விரக தாபம் இல்லாதவளாய் சம்யோகத்தில் குதூகலம் உடையவளாய் கலகலவென ஒலிக்கும் கங்கணம் அணிந்தவளாய் கழுத்தில் புரளும் மாதவி மாலை உடையவளாய் வண்டு ஆடும் சோலை மிக்கதும் பல்லவ சயனம் உள்ளதும் குந்துமணி சரம் தொங்க விடப்பட்டதும் ஆன இரகசியமான நிகுஞ்சத்தை அடைந்தாள்.